எனக்கு தனிப்பட்ட சீமான்ற நான் அவர் ஒரு சினிமாக்காரா ஒரு இயக்குனரா மட்டும்தான் பாக்குறேன். அரசியல்வாதியா சீமானை நான் பாக்குறதே கிடையாது. ஏன்னா அவர் அரசியல்வாதியே கிடையாது. அரசியல்வாதிகள் கிட்ட கனெக்ட் பண்றாங்கல்ல, கனெக்ட் பண்ற ஆட்களுக்கு பல பேர் வைப்பாங்க. ஆனா என்னன்னா சீமானை பொறுத்த வரைக்கும் அரசியல் புரோக்கரா தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அரசியல் போஸ்ட்மேனா வேலை செய்யறாரு. இன்னும் அவர் வேற என்னென்ன பேர் இருக்கோ அந்த பேர்லாம் நீங்க சேர்த்துக்கலாம். அப்படித்தான் நான் பாக்குறேன். சினிமாக்காரா பார்த்திருக்கேன் அவரை நான், ஒரு இயக்குனரா, ஒரு அந்த ஒரு நடிகரா, ஏன்னா அவர் நடிக்கவும் செஞ்சார் இல்லையா, ஒரு நடிகரா, இதெல்லாம் பார்த்திருக்கேன். அவருடைய முழுக்க முழுக்க நீங்க சொன்னீங்கல்ல, சீமான் பிரபாகரனுடைய கொள்கை பிறப்பு செயலாளரா வேலை செய்யற, அவெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிரபாகரன் பேரை மேதகு பிரபாகரன் அப்படின்ற பேர் சொல்ல கூட சீமானுக்கு அருகதையே கிடையாது, சீமானுக்கு அந்த தகுதியே கிடையாது. ஏன்னா சீமான் அந்த பேரை சொல்றதுனால அவர் வாழறாரு, அவர் பொழப்பு நடக்குது. தவிர பிரபாகரனுடைய உண்மையிலேயே அவர் தம்பி நான் தான், இல்ல அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாங்கன்னா, பெண்களை எப்படி மதிப்பாங்க அப்படின்றதுக்கு பிரபாகரனுடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு விஷயங்களே நமக்கு வெளிப்படையா தெரியும். உலகத்திலேயே ஒரு கட்டுக்கோப்பான பெண்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணியமிக்க ஒரு படையை உருவாக்கி அதை உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு அந்த ஒரு அரசாங்கமே நடத்தினவர் தான் பிரபாகரன். சாதாரணமாலாம் பிரபாகரன் அப்படி சொல்லிட்டுலாம் ஓடி போய் கடந்து போயிட முடியாது. அவர் பேரை வச்சு இன்னைக்கு உலகத்திலே அதிகமா வருமானம் பார்த்துக்கிட்டு வசூல் பண்ணிக்கிட்டு தன் வாழ்க்கையும் தன்னுடைய குடும்பத்து வாழ்க்கையும் பெரிய லெவல்ல மேம்படுத்துகிறது யாருன்னா நம்பர் 1 இடத்துல இருக்கிறவரு சீமான் மட்டும்தான். இதை தவிர அவர் வேற எந்த அடைமொழியும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் பெண்கள் அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப அவர் பேர் நாரி போய் கிடக்குது. இப்ப இல்ல, பல வருஷமா நான் அங்க ஒண்ணும் இங்க ஒன்னும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சமீப காலமா ஒரு 2-3 நாளா இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி, அரசியல் ரீதியாகவும் சரி சினிமாலையும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு தன்னுடைய அரசியல் பிழைப்பு நடத்திட்டு இருக்கிற சீமான் இருக்கார் இல்லையா, அரசியல் பிழைப்பு தான், ஒரு அரசியல்வாதிகளும் கிடையாதுன்னு நான் சொல்றேன் இல்லையா. இந்த அரசியல் பிழைப்பு நடத்துறவர் முக்கியமா ஈழ பிரச்சனையை தான் கையில் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கை ஓடிட்டு இருக்காரு. அவர் சாப்பிட்ற சாப்பாட்டுல ஆரம்பிச்சு, அவர் பயன்படுத்துற பொருட்கள் ஆரம்பிச்சு, அவருடைய எல்லா உடைமைகளும் ஈழ மக்களால் தான் கிடைக்குது. அவருக்கு புலம்பெயர்ந்து நாடு நாடா போய் வாழ்வதற்கு வழி இல்லாம தப்பிச்சு ஓடி போய் இன்னைக்கு ஒரு பெரிய லெவல்ல உச்சத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற புலம்பெயர்ந்தவர்கள் ஈழ மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற கொடுக்க போற எல்லா உதவிகள்ல தான் அவர் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு கட்டத்துல ஈழத்துல இருந்து இங்க பிழைப்புக்காக வந்தவர் தான் விஜயலட்சுமி. நான் ஈழ பொண்ணதான் கல்யாணம் பண்ணுவேன், அந்த மக்களுக்கு வாழ்வழிக்க போறேன், நான் அப்படித்தான் இருக்க போறேன்னு சொன்னவர் தான் சீமான். எந்த அடிப்படையில் இவங்க 2 பேரும் புரிதலோட ஒன்று சேர்ந்தாங்கன்னு பல்வேறு பேர் பேசிட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும். இவர் இந்த வாழ்த்துக்கள் படத்துலதான் என்ன மாதிரியான ஒரு நட்பு உருவாச்சு. இப்ப அந்த அம்மாவே ஒரு புகார்ல ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, நான் எவ்வளவு காலம் அவங்களோட வாழ்ந்தேன். இப்ப சொல்றாரு சீமான் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்றாரு. ஆனா இவர் தாலி கட்டுறது வேண்டாம், நான் கிறிஸ்தவன், அதனால தாலி கட்டுற பழக்கம் எனக்கு இல்லை, இன்னொரு விஷயம் பெரியாருடைய கொள்கையை ஃபாலோ பண்றேன்னு சொல்லி அன்னைக்கு விஜயலட்சுமியோட அவர் மாலை மட்டும் மாத்திக்கிட்டாருன்னு விஜயலட்சுமியோட கூற்றுப்படி மாலை மாத்தி நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி தான் அந்த வேலை நடந்தது. எங்களுக்கு அதன் பிற்பாடு திருமணத்துக்கு பின்னாடி நடக்க வேண்டிய எல்லா நிகழ்வுகளும் நடந்துச்சு. நான் அந்த மாதிரி பர்சனல் நான் சொல்றது இல்லைன்றதுனால நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதுதான் என்ன நிகழ்வுகள்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை, லிவிங் டுகெதர்ன்ற ஒரு வாழ்க்கையை இவர் அன்னைக்கே வாழ ஆரம்பிச்சிட்டதா அவங்க சொல்றாங்க விஜயலட்சுமி. இதெல்லாம் நான் சொல்லல, அவங்க ஒரு பெரிய புகார பட்டியலாவே வாசித்திருக்காங்க, டைப் பண்ணி ஒரு கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காங்க. இப்ப எல்லாரும் சொல்றாங்க அந்த அம்மையார, நீங்க இப்ப வரீங்களே, உங்களை யார் தூண்டி விட்டா, உங்களுக்கு என்ன பின்புலம், நீங்க உண்மையிலே யாரு, உங்களை யாரோ தூண்டி விட்டு அதுக்காக காசுக்காகவோ வேற ஏதோ விஷயத்துக்காகவோ அவருடைய பொலிட்டிக்கல் பவர், ஏதோ சீமானுக்கு பெருசா பொலிட்டிக்கல் பவர் பின்னாடியே பேட்டரி கட்டிட்டு வருது பாருங்க, அந்த பவரை இவங்க புடுங்கிறதுக்கோ பீஸ் புடுங்கிறதுக்கு தான் விஜயலட்சுமிக்கு இறங்கி வந்துட்ட மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு விளக்கணையும் கிடையாதுங்க. இவங்களுடைய புகார் ஏன் இப்ப மறுபடியும் திருப்பி பெரிய லெவல்ல பூதாகரமா வருதுன்னா, எல்லா சின்ன குழந்தை கேட்டா கூட சொல்லிடும், கடந்த கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆண்டது யாரு? அதிமுக. இவங்க யார் மேல புகார் சொல்றாங்க? சீமான் மேல புகார் சொல்றாங்க. சீமான் யாரு அப்படின்னா, சீமானுடைய மனைவி இப்ப இருக்காங்கல்ல கயல்விழி, இந்த கயல்விழி யாரு அப்படின்னா அதிமுகவுடைய சபாநாயகரா இருந்த காளிமுத்தோட பொண்ணு. அதிமுகவுல முக்கியமான பொறுப்பாளரா ரொம்ப மூத்தவர்கள், அவங்களுடைய ஆஸ்தான எம்ஜிஆர் காலமா இருக்கட்டும், ஜெயலலிதா காலமா இருக்கட்டும், இந்த எல்லா கால நேரங்களையும் மிக முக்கியமான நபராக இருந்த காளிமுத்துடைய மகள் தான் கயல்விழி. அவங்களதான் சீமான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்ப அதிமுக இருக்கிற முக்கியமான நபருடைய மகள் மீது, மகளுடைய கணவர் மீது ஒரு புகார் வாசிக்கப்படுது, குற்றச்சாட்டு வைக்குது. அது பெண் புகார். ஏதோ சொத்தை திருடிட்டான், காசை எடுத்துட்டான், இல்லைன்னா அவனை ஏமாத்திட்டான், இது பண்ணிட்டான்னு சொன்னா கூட அது வேற மாதிரி போயிடும்.
பெண் புகார் வருது, அது வந்து பாலியல் குற்றச்சாட்டு வருதுன்னா அந்த புகாரை அந்த குற்றச்சாட்டை மறைப்பதற்கு தான் முயற்சி எடுப்பாங்க. அப்படியே சைலண்டா அதை வந்து அமுக்கி வைக்கதான் பார்ப்பாங்க. இப்படித்தான் கடந்த காலத்துல நடந்ததாக விஜயலட்சுமி சொல்ற கூற்றும் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அதிமுக ஆட்சியில் எப்படி காளிமுத்துக்கு எதிராக வந்து ஒரு நடவடிக்கை எடுத்துருவாங்க, இல்ல காளிமுத்து பொண்ணோட வாழ்க்கையை வந்து காலி பண்ற மாதிரி எப்படி எடுப்பாங்க, ஈஸியா தெரிஞ்சிடும் இல்லையா? காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கும்? அதிமுக இருக்க முதல்வர் கட்டுப்பாட்டுல இருக்கும். அவங்க நிர்வாகத்துக்கு மேல ஒரு அவங்க நிர்வாகம் தானே அது. அப்ப அங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? ரெண்டாவது இவர் நான் ஒரு பெரிய அரசியல்வாதி, நான் பெரிய அரசியல்வாதி இவர் தான் சொல்லிக்கிறாரு. பட் அரசியல் புரோக்கர், அவங்களுக்கு தேவையான புரோக்கர். ஏன்னா அவங்களுக்கு வந்து திமுகவை எதிர்க்கணும். இந்த வேலையை வந்து சீமான் அழகா செய்வார். அந்த வகையில வந்து அந்த புகார் வந்து எடுக்கப்படவே இல்லை. 10 ஆண்டு காலம் சும்மா அந்த அம்மா வந்து இங்க பேசும், பிரச்சனை பண்ணும், கலாட்டா பண்ணும், அப்புறம் திருப்பி வந்து பெங்களூர்ல போயிடுவாங்க. திருப்பி அங்க வந்து 4 வீடியோ போடுவாங்க. இவர் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னார்னா கவுண்டர் ஒரு வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோ வந்து வைரலா போயிட்டே இருக்கும். இந்த விஜயலட்சுமிக்கும் சீமானுக்குமான உறவு பாலமாக இடையில வந்து மீடியேட்டர்ஸா, இடையில புரோக்கரை வேலை பார்த்த பல பேர் இன்னைக்கு நாட்டுல நடமாடிட்டு தான் இருக்கான். அது சீமானோடய சுத்திட்டு இருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி நபர்கள் கடந்த காலங்கள்ல இங்க ஒண்ணும் அங்க ஒண்ணும் பேசி வாங்கி கொடுக்கறத வாங்கி கொடுத்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த அம்மா ஏன் இப்ப வந்து பெருசா வந்து அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கிறாங்கன்னா, அவங்களே சொல்றாங்க இப்ப திமுக ஆட்சி வந்திருக்கு, எனக்கு இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா இவர்கள் வந்து எனக்கு ஒரு தீர்வு வாங்கி தருவாங்கன்னு நினைக்கிறேன். சீமான் வந்து ரொம்ப யோகியவான் மாதிரி கரெக்டா பேசுறாருல, அவர் அப்படிப்பட்டவர் இல்ல, தப்பான நபர், என் வாழ்க்கையை காலி பண்ணியிருக்காரு, ஒரு முறை 2 முறை இல்லை. அவங்க சொன்ன குற்றச்சாட்டுல மிக முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய குற்றச்சாட்டு வந்து 7 முறை நான் வந்து கருக்கலைப்பு பண்ணேன் அப்படின்றாங்க. இது எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயமாக இருந்தால் இதை வந்து அவங்க பேசுவாங்கன்னு ஒரு சாரார் பேசுவாங்க. ஆனா ஒரு பொண்ணு வந்து எனக்கு இப்படி நடந்தது, இதற்கெல்லாம் சீமான் இப்படி எல்லாம் காரணம், எனக்கு தெரியாமலே என் அனுமதி இல்லாம மாத்திரைகள் கொடுத்தாரு, என் அனுமதி இல்லாம இதெல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா கூட எவ்வளவு மிகப்பெரிய பிரச்சனையை அவங்க சந்திப்பாங்க இதுக்கப்புறமா அப்படின்றது நிச்சயமாக ஒரு பேசு பொருளா இது மாறும். ஏன்னா சாதாரணமா ஒருத்தவங்க பண்ணிட்டாலே அது பெரிய பிரச்சனையா மாறும். யாரெல்லாம் மாட்டுவாங்கன்னா அந்த மருத்துவ அதிகாரியில, அந்த டாக்டர்ல ஆரம்பிச்சு அதற்கு யாரெல்லாம் முக்கியத்துவமா முன்னாடி இருந்து வேலை பார்த்தாங்களோ அத்தனை பேருடைய விஷயங்களும் மாறும். எந்த மருத்துவமனையில இல்ல எந்த மருத்துவர் அவங்களுக்கு அந்த வேலையை செஞ்சாங்களோ அவருடைய மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் அந்த விஷயம் அவங்களே வந்து கையில் எடுத்தாங்க, இந்த வழக்கை இந்த விஷயத்தை கையில் எடுத்தாங்கன்னா அவருடைய மருத்துவர் என்கிற லைசன்ஸ் அங்கீகாரமே ரத்தாக வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் அடிப்படையில சட்டம் தெரியாத யாரோ ஒருத்தர் சொல்றதில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப இந்த அம்மா வந்து 1 முறை 2 முறை சொல்லல, 7 முறை இந்த விஷயத்தை சொல்றாங்க. 7 முறை இப்படி நடந்ததாக குறிப்பிடும் போது நிச்சயமாக இது ஒரு மருத்துவமனையிலயோ இல்ல இவங்க விரும்பின மருத்துவர்கிட்டயோ தான் அந்த வேலை செஞ்சிருக்கணும். அப்ப அது யார்? அந்த கேள்விக்கு யார் விடை சொல்லுவா? சீமான் வந்து இந்த விஷயத்தை எப்படி சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடியும் ஆவேசமா பதில் சொல்லுவார். என்ன கேட்டாலும் செருப்பால் அடிப்பேன், அடுத்து பண்ணுவேன், இது பண்ணுவேன், எந்த கேள்வி கேட்டாலும் பயங்கரமா பேசுவாரு. ஆனால் இந்த விஷயத்தை கடந்து போக விரும்புகிறேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில பேசிட்டு நல்லா தானே பேசிட்டு இருந்தோம், அந்த கேவலத்தை ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க என் கூட வாழும்போது தெரியலையா, என்னை ஏமாத்தி லட்சமா பணம் வாங்கும்போது தெரியலையா, நகைகளை வாங்கும்போது தெரியலையா, இப்ப கேவலம்னு சொல்றியா அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுறாங்க. சீமானுக்கு நமக்கு பொறுத்தா தெளிவா சொல்லிடுற, சீமான் மீது எனக்கு எந்த வன்மமும் இல்லை, எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ஆனா சீமான் தன்னை ஒரு அரசியல்ல அதுவும் மேதகு பிரபாகரன் பேரை வச்சுக்கிட்டு வர்றதுனால சொல்ற, எனக்கும் மேதகு பிரபாகரன் மரியாதை மிக்க தலைவர். உலகத்திலேயே ஒரு நாடு ஒரு அரசியல் தலைமை எப்படி இருக்கணும்னு எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கியவர் தான் மேதகு பிரபாகரன். அந்த பேரை வச்சுக்கிட்டு வர்றதுனால நான் வந்து சீமான்ட்ட சொல்ற ஒரு விஷயம், ஒரு பத்திரிகையாளரா நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குற்றச்சாட்டு வந்துருச்சு அவங்க மேல, 10 வருஷமா பேசிட்டு இருக்காங்களா, நீங்க என்ன சொல்ல வரணும்? யூஸ்வலா சொல்ல வர்றது என்னன்னா, சாதாரணமா பேசிட்டு கடந்து போயிட முடியாது. இது வந்து சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆதாரம் இருக்கான்னு கேட்கிற அடிமுட்டாள்களுக்கு ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு பெண் வந்து பொதுவெளியில வந்து இந்த மாதிரி என் உடல் ரீதியாக இந்த விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதற்கு ஆதாரம் இருக்கானா, வீடியோ ஆதாரம்ன்ற ஒரு விஷயம் வந்து இதெல்லாம் வச்சுக்கிட்ட பண்ணுவாங்க. அடிப்படையிலே அறிவு வேணாமா? ஆனால் மருத்துவ உலகம் மருத்துவ ரீதியில இந்த விஷயங்கள் இந்த பெண்மணிக்கு நடந்திருக்கான்னு செக் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பாயிண்ட்லயே மாட்டிப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க சொல்றது வந்து சும்மா நானும் அவரும் ரகசியமா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லல. பொதுவாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி தான் எங்களுக்கு திருமணம் நடந்தது. திருமணம்ன்றா எப்படி பண்ணிக்கிட்டோம்னா மாலை மாத்திக்கிட்டோம், உறவினர்கள் முன்னாடி தான் நடந்துச்சு. அந்த உறவினர்கள் யாரு அப்படின்ற விஷயத்தை அடையாளம் காட்ட முடியும்னு அவங்க சொல்றாங்க. சோ பல விஷயத்துல சீமான் வந்து இடியாப்ப சிக்கல் இருக்கிறதுனாலதான் அந்த கேள்விக்கு ஆவேசமா வழக்கமான அந்த அலப்பறையெல்லாம் கொடுக்காம
அவர் அமைதியா கடந்து போகணும்னு சொல்லிட்டு கடந்து போற இந்த கேள்வின்னு சொல்லி எஸ்கேப் ஆக பாக்குறாரு. அப்படிலாம் எஸ்கேப் எல்லாம் ஆக முடியாது. நீங்க சரியான நபராக நீங்க பேத பிரபாகரன் பேரை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க மீது வீசப்பட்டிருக்கிற இந்த இந்த கேவலமான உங்க பாணியிலேயே உங்க கேவலமான இந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, இதற்கு தெளிவுரை யார் சொல்லுவாங்க? இந்த தெளிவுரை யார் சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க தான் சொல்லணும். எப்படி சொல்லணும்னா சட்ட ரீதியாக தான் இதை நீங்க எதிர்கொள்ள முடியும். ஏன்னா அவங்க வந்து உங்க மேல வந்து ஒரு பெரிய விஷயத்த சொல்லிட்டாங்க, சேற்றை வாரி எரிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், உங்க மேல சேறு பட்டுருச்சிங்க, நீங்க அப்படியே நடமாட முடியுமா? பொது வழியில் வந்து பெண்களை வச்சுட்டு பேச முடியுமா? காரி துப்ப மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க அந்த உங்கள் மீது வீசப்பட்ட சேற்றை வந்து கழுவி எடுக்கணும் இல்ல. எதன் மூலமாக? நீங்க நேர்மையானவர் நிரூபிக்கிறது மூலமா தான் அது சரியா வரும். அது எப்படி நிரூபிக்க முடியும்? சட்ட ரீதியில தான். நீங்க வந்து இன்னைக்கு சமூகத்துல நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கல்ல, இவங்க சட்ட ரீதியா அவங்க மேல வழக்கு தொடுங்க. என்னை அவதூறு பரப்புறாங்க, என் மீது இந்த ஒரு விஷயத்துக்காக இவங்க என்கிட்ட வராங்க, ஒண்ணு காசு வாங்குறதுக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு இவங்க என் மீது வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, இவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி என்னை த்ரெட்டன் பண்ணி ஏமாத்துறதுக்கு மிரட்டி பணம் வாங்குறது தான் வராங்க விஜயலட்சுமின்னு சட்ட உங்களுக்கு தான் ஐடி விங்க வச்சிருக்கீங்க, சட்டப்பிரிவு வச்சிருப்பீங்க, பெரிய அரசியல் தலைவராச்சு நீங்க தான். இவங்களுக்கு ஏகப்பட்ட ஆட்கள் கையில இருப்பாங்கல்ல. நான் நேர்மையாளர் வர 10 வருஷமா நான் நேர்மையா தமிழ் மக்களுக்கு உழைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, இது உங்களுக்கு செய்ய தெரியாதா? சட்டப்படி அந்த அம்மா மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது அவங்களால. எப்படி கடந்து போவீங்க? இந்த கடந்து போவேன் நடந்து போவேன்ற வேலையெல்லாம் வேணாம். இது சட்ட ரீதியா எதிர்கொள்றதுக்கு சட்டப்படி சீமான் வந்து உள்ள வரணும். வரலன்னா சீமான் தவறு செஞ்சிருக்காரு. சீமான் வந்து பெண்கள் மீதான பெண்களுக்கு நான் ஆபத்து பாந்தவன் காப்பாத்துறேன் 50க்கு 50 சீட்டு கொடுப்பேன்னு சொல்றதெல்லாம் ஏமாத்து வேலை, ஃப்ராடுத்தனம். ஒரு பத்திரிகையாளர் 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து இதே மாதிரி ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன். அதுல வந்து என்ன சொல்றாரு அந்த பத்திரிகையாளர், எனக்கு இவங்களை நல்லாவே சீமான் நல்லாவே தெரியும், விஜயலட்சுமி நல்லாவே தெரியும், விஜயலட்சுமி முன்பாகவே வேறு ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கு, அந்த பொண்ணு பேரு தேன்மொழின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. யார் அந்த தேன்மொழி நமக்கு தெரியலங்க. அவர் ஒரு பத்திரிகையாளர் தான். ஏற்கனவே ஒரு தேன்மொழி, இப்ப மனைவியா இருக்கிற கயல்விழி, அப்புறம் வந்து நம்ம பிரச்சனையோடு இருக்கிற விஜயலட்சுமி. இது தெரிந்த விஷயங்கள். தெரியாதது என்னென்ன இருக்கு? வெறும் சினிமா இயக்குனராகவே இல்ல சினிமாக்குள்ளேயே மட்டும் சீமான் இருந்திருந்தால் இந்நேரம் சீமான் களி திங்கிருப்பார். அதான் நடந்திருக்கும். இல்லைன்னா இந்த சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த படம் ரொம்ப ஃபேமஸா ஒரு படம் வந்தது. அந்த படத்துல வந்து அந்த நடிகர் ஹீரோ சொல்லுவாரு, நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லைன்னு பல பொண்ணுங்களை ஏமாத்திட்டு கோர்ட்ல வந்து சொல்லுவார், அந்த அவன் நான் கிடையாதுங்க, இவங்க சும்மா சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இவர் வந்து ஆளாயிருப்பாரு. இல்லைன்னா தலைமறைவாயிருப்பார். செய்தி வந்திருக்கும், இந்த இயக்குனரா இருந்தவர் பல பெண்களை ஏமாத்தி காசு வாங்கிட்டு ஓடி போயிட்டாரு, இப்ப அவர் தலைமறைவாயிருக்காரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் இவர் கேடயமா எதை பயன்படுத்துறாருன்னா அரசியல் என்கிற ஆயுதத்தை. ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுவும் வந்து மேதகு பிரபாகரன் பேர்ல கட்சி நான் நடத்துறேன், அது அவங்களுடைய வழித்தொடர் நான் தான், அரசியல் ரீதியில நான் தான் இருக்கேன்னு சொல்லி சீனை போட்டுக்கிட்டு அந்த தம்பிமார்கள் கிட்ட காசை பிடுங்கி சாப்பிட்டுக்கிட்டு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் அவருடைய அரசியல் லட்சணம். பட் இதற்கு அதாவது வெளிப்படையான ஒரு விளக்கத்தை கொடுக்கலன்னா கண்டிப்பாக அவருடைய அரசியல் கேரியர்ல மிகப்பெரிய கரும்புள்ளி அசிங்கம். தப்பிச்சுலாம் போயிட முடியாது சீமான். இதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். சட்ட ரீதியா ஆக்ஷன் எடுங்க. நான் உங்களை நம்புறேன். விஜயலட்சுமி ஏமாற்று பெண்ணாகவே இருக்கட்டும், நீங்க நேர்மையாளர்னா கண்டிப்பா சட்ட ரீதியா நடவடிக்கை எடுங்க. தப்பிச்சுலாம் அந்த கடந்து போயிடுறேன் நடந்து போயிடுற வேலையே வேணாம். பார்க்கலாம் என்ன செய்யறாருன்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு. இப்போ வந்து அவங்க வந்து எனக்கு வந்து 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு, ஆனா 3 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் சொல்றாங்க. இது எந்த அடிப்படையில இது எப்படி சார் இது எடுத்துக்கிறது? ஆக்சுவலா இது வந்து ஒரு அசிங்கமான விஷயங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு சமரசம் பேசுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். நம்ம விஜயலட்சுமியை பொறுத்த வரைக்கும் எனக்கு பாவமா இருக்கு, பரிதாபமா இருக்கு அந்த பெண்மணியை பார்க்கும்போது. அவங்க ஒவ்வொரு முறையும் பிரச்சனைக்காக வரும்போது எங்க அக்கா வந்து பேராலிட்டிக் அட்டாக்ல இருக்காங்க, அவங்களுடைய வந்து வாதத்தினால நடக்க கூட முடியல, நான் மருத்துவ சிகிச்சைக்கு எனக்கு பயங்கரமா செலவாகுது, நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி திடீர்னு ரஜினிகாந்துக்கு குறிப்பிட்டு வந்து வீடியோ போடுவாங்க. அப்புறம் சில பேருக்கு பேர் சொல்லி வீடியோ போடுவாங்க. சீமானை வந்து முதல்ல வந்து பயங்கரமா திட்டுவாங்க, யாராவது சமரசம் பேசிட்டாங்கன்னா அதோட ஆஃப் ஆயிடுவாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி எனக்கு 1 கோடி தரேனாங்க. இப்ப ஒரு ஆடியோ கூட சமீபத்துல வந்தது, கிட்டத்தட்ட 67 லட்சம் ரூபாய் வந்து நாங்க கேஷா கொடுத்துட்டோம், 35 லட்சம் ரூபாய் நான் வந்து திரும்ப அடுத்த தவணையா பண்ணி கொடுத்தேன், ஆனாலும் உனக்கு இன்னும் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசுற மாதிரி ஒரு ஆடியோ வந்தது. அவர் அதிமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளி, இப்ப அவர் சீமான் கட்சியில சேர்ந்துட்டாருன்னு சொல்றாங்க. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இப்ப காசுக்காக தான் இவங்க பேசுறாங்களா அப்படின்னா அது நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன உறவு இருந்தது, அவங்களுக்குள்ள என்ன விஷயங்கள் இருந்ததுன்னா பொதுவெளிக்கு சந்திக்கு வந்துட்ட பிறகு எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. நீங்க அறைக்குள்ள 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயத்த வெளியில பேசுறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை, ரைட்ஸ் இல்லை. பட் பொதுவெளிக்கு வந்துருச்சு, கேள்வி கேட்கிற இடத்துக்கு வந்தாச்சு, நான் பெரிய ஆளு நான் கரெக்டான நபர்னு சொல்லிக்கிற அந்த நபர் பத்தி தப்பா வந்துருச்சு இல்ல. ஆனா இந்த குற்றச்சாட்டம் அவர் தான் விளக்கணும்.
விஜயலட்சுமி சொல்ற 1 கோடி ரூபாய் விஷயம் என்னன்றது நமக்கு தெரியல. அதோட உண்மைத்தன்மையும் சீமான் தான் சொல்ல முடியும். விஜயலட்சுமி 1000 சொல்லலாம், ஆனா இவர் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காரு. ஸோ அவர் தான் சொல்லணும்.